வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் முக்கிய செய்தியோடு இணைந்திருக்கின்றோம். அமெரிக்காவுடன் போர் வெடித்தால் பேரழிவு நிச்சயம். ஈரான் விஷயத்தில் அமெரிக்காவை கழற்றிவிட்ட நட்பு நாடுகள். வெளியான பகிர் தகவல். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கும் என்ற சூழலே நிலவி வருகிறது. இதற்கிடையே அமெரிக்காவுக்கு எதிராக பேரழிவை ஏற்படுத்தும் ஒரு டூம்ஸ்டே போருக்கு ஈரான் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்கா ஈரானிடையே கடந்த சில காலமாகவே கொந்தளிப்பான சூழலே நிலவுகிறது. அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானுக்கு அமெரிக்கா பிரஷர் போட்டு வருகிறது. இதில் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடக்கும் அதே நேரம் மற்றொரு பக்கம் போர் சூழலும் உருவாகி இருக்கின்றது. இதற்காக ஈரானுக்கு அருகே அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களை குவித்தும் வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கலாம். ட்ரம்ப் இது தொடர்பாக இறுதி முடிவை எடுப்பார் என சொல்லப்படுகிறது. இந்த தருணத்தில் ஈரான் மீது அமெரிக்கா விரிவான இராணுவ தாக்குதலை தொடங்க தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் போர் வெடித்தால் என்ன நடக்கும் என்பது தொடர்பாக வல்லுநர்கள் முக்கிய தகவல்களையும் பகிர்ந்திருக்கின்றனர். இராணுவ ரீதியாக அமெரிக்கா தான் பலம் வாய்ந்தது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதே நேரம் போர் ஏற்படும் போது ஈரான் தாக்குதலால் அமெரிக்க படைகளுக்கு இழப்புகள் நிச்சயம் ஏற்படவே போகிறது. எனவே ஒருமுறை போர் வெடித்துவிட்டால் அது விரைவாகவோ அல்லது எளிதாகவோ முடிவடையாது என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இது தொடர்பாக அமெரிக்க மத்திய கட்டளையின் முன்னாள் துணை தளபதி அட்மிரல் பாப் கார்பெட் கூறுகையில், ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர்களில் நம்மிடமிருந்த ஆயுதங்களை காட்டிலும் எப்போது மேம்பட்ட ஆயுதங்கள் இருக்கிறதாகவும் அமெரிக்காவின் போர் திறன்களுக்கு மேம்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஒரு நாளில் 40-50 தாக்குதல்கள் என்பதிலிருந்து 100+ தாக்குதல் என்று நமது பலம் அதிகரிக்கின்றது. ஈரான் புரட்சிப்படையை குறிவைத்து தாக்குதலை நாம் ஆரம்பித்தால் சில மணி நேரங்களிலேயே முழுமையான அழிந்துவிடும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலுக்கான முன்னாள் அமெரிக்க தூதரும் பைடன் நிர்வாக மூத்த பென்டகன் அதிகாரியுமான டேனியல் பி ஷாபிரோவும் இதே கருத்தை தான் கூறியுள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தினால் ஈரானின் மிக மோசமான பாதிப்பு ஏற்படும் என்றும், ஆனால் போர் ஆரம்பித்தால் அது விரைவாகவோ அல்லது முடிவடையாது என்றும், ஈரானும் கூட நிச்சயம் அமெரிக்காவுக்கு சில குறிப்பிடத்தக்க பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையிலேயே ஈரானுக்கு ஆதரவாக சவுதியும் பிரிட்டனும் களமிறங்கியிருக்கின்றது. ஈரானை ரவுண்டு கட்ட அமெரிக்கா தீவிரமாக முயன்று வருகிறது. ஆனால் ஈரானை தாக்க எங்கள் நாட்டின் வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என சவுதி அரேபியா கடுமையாக எச்சரித்திருக்கின்றது. இப்படி இருக்கையில் இந்த விஷயத்திலும் பிரிட்டனும் அமெரிக்காவுக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கின்றது. எனவே ஈரானிடம் அணுசக்தி இருக்கிறது. ரஷ்யாவின் உதவியால் தன்னிச்சையாக அணுசக்தியை பயன்படுத்தி தனது மின்சார தேவை மற்றும் ஆயுத தேவையை பூர்த்தி செய்ய ஈரான் திட்டமிட்டு வருகிறது. இதற்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. அதாவது ஈரான் அணுசக்தியை வைத்துக்கொண்டு அணுகுண்டை தயாரிக்கும், இது உலக நாடுகளுக்கு ஆபத்து என்றும் எதிர்த்து வருகிறது. இப்படி இருக்கையில் தான் உருவாக்கியிருக்கும் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என ஈரானை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஒருவேளை ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை என்றாலோ அல்லது ஒப்பந்த கையெழுத்து தாமதமாக ஏற்படுகிறது என்றாலோ ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் மிரட்டியிருக்கின்றார். வெறும் வாய் வார்த்தையோடு மட்டும் நிற்காமல் ஈரானுக்கு அருகே தனது 2 சக்தி வாய்ந்த விமான தாங்கி போர்க்கப்பல்களையும் நிறுத்தியிருக்கின்றார். இந்த விஷயம்தான் தற்போது சர்வதேச அளவில் ஒரு பேசும் பொருளாக அமைந்திருக்கின்றது. எப்போது வேண்டுமானாலும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம். எனவே ஈரானும் உச்சக்கட்ட பதட்டத்தில் இருக்கின்றது. நிலைமை இப்படி இருக்கையில் பிரிட்டன் தரப்பிலிருந்து வந்திருக்கும் தகவல் ட்ரம்புக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது ஈரானை தாக்க தனது கட்டுப்பாட்டிலுள்ள டியாகோ கார்சியா மற்றும் ஜாகோஸ் தீவுகளை பயன்படுத்தி கொள்ள பிரிட்டன் அமெரிக்காவுக்கு அனுமதி கொடுக்கவில்லை என பிரபல செய்தி ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கின்றது. இதுதான் ட்ரம்புக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அதாவது ஈரானை தாக்குவது எனில் சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகளிலிருந்தும் அட்டாக் செய்வதுதான் ஈஸி. ஆனால் பதிலுக்கு ஈரானும் மிக எளிதாக இந்த நாடுகள் மீது தாக்குதலை நடத்தும். எனவே பாதுகாப்பான ஒரு இடத்தை அமெரிக்கா தேடி வந்த நிலையிலும் அப்படியான இடம்தான் இந்த டியாகோ கார்சியா மற்றும் சாகோஸ் தீவுகள். இந்திய பெருங்கடலில் அந்தமானுக்கு கீழே இந்த தீவுகள் இருக்கின்றது. இது இந்திய பெருங்கடலில் இருந்தாலும்
கண்ட்ரோல் என்னவோ பிரிட்டனில்தான் இருக்கின்றது. எனவே இந்த தீவுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே 4000 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இதை அமெரிக்காவின் P-2 ஸ்பிரிட் போன்ற விமானங்கள் எளிதாக கடந்து சென்று ஈரானை தாக்கும். ஆனால் பதிலுக்கு ஈரானால் இந்த விமானங்களை தாக்க இயலாது. எனவே 4000 கிலோமீட்டர் தொலைவு என்பது அமெரிக்காவின் விமானங்களுக்கு பாதுகாப்பான ஒரு தூரம்தான். எனவே இந்த தீவுகளை பயன்படுத்த ட்ரம்ப் கேட்டு வருகிறார். ஆனால் பிரிட்டன் அனுமதி இல்லாமல் ஒரே ஒரு ஏவுகணையை கூட அமெரிக்காவால் இங்கு இருந்து ஏவ முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றது. இது அமெரிக்காவுக்கு பேரதிர்ச்சியையும் பேரிடியையும் கொடுத்திருக்கின்றது. எப்படி இருக்கையில் பிரிட்டன் அமெரிக்காவுக்கு அனுமதியை வழங்கவில்லை. ஏற்கனவே சவுதி, UAE போன்ற நாடுகளும் ஈரானை தாக்க தங்கள் வான்வழியை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு அனுமதி இல்லை என்று கூறிவிட்டது. அதேபோலதான் பாகிஸ்தானிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் ஆப்கானிஸ்தானிலிருந்த ஈரானை தாக்க முடியாது. இந்த நாடுகள் இதற்கு ஒப்புக்கொள்ளாது. எனவே என்ன செய்வது என தெரியாமல் ட்ரம்ப் இப்போது குழம்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.